வணக்கம் ரெடி. மதுரை வைகாற்று வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றுக்குள் கட்டப்பட்டு வரும் புதிய மேம்பால பணிகள் நிறுத்தப்பட்டு தற்போது ஆசத்தை இயந்திரங்கள் அப்புறப்படுத்த வரும் நிலையில் சர்வீஸ் சாலையில் வெள்ளநீர் செல்வதாக போக்குவரத்து தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ரெடி. மதுரை மாநகர தமுக்க முதல் நெல்பேட்டை வரை 191 கோடி செலவில் கோரிப்பாளையம் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக மதுரை வைகாற்றுக்குள் 14 தூண்களுடன் பாலம் அமைய உள்ள நிலையில் ஆசத்தை கொண்டு தூண்கள் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பாசா தேவைக்காக வைகானையிலிருந்து 3159 கன அடி நீரான திறக்கப்பட்டது ரெடி. இதனால் வைகாற்று பகுதியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேம்பால பணிகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது ரெடி. திடீர் வெள்ளத்தால் மேம்பால பணிக்கு பயன்படுத்தப்பட்ட ராட்சச இயந்திர உபகரணங்கள் கம்பிகள் அவசரமாக கேள் மூலமாக வெளியேற்றப்பட்டு கரை கொண்டு வரப்பட்டது. திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காலமாக குழிகளில் தண்ணீர் நிரம்பியதால் மீண்டும் பணிகளை தொடங்குவது கால தாமதம் ஏற்பட்டு வருகிறது ரெடி. மாநகர பகுதியில் உள்ள வையாற்று பகுதி தண்ணீர் இரு கரைகளில் உரசிவார பெருக்கெடுத்து ஓடுவதால் மேலும் மதுரை யானக்கல் தலைப்பாட்டு ஒட்டிய சர்வீஸ் சாலையிலும் வெள்ளநீர் விழுந்துள்ளதால் வைகை கரையில் சாலை முதல் ரத்தநேரி வரை செல்லும் செல்லூர் சாலை வரை அனைத்து பகுதியும் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. நிலையில் வைகை கரையை ஒட்டிய சாலையில் போக்குவரத்து நிறுத்தத்தால் கோரிப்பாளையம் முதல் செம்மக்கல் வரை பிரதான சாலைகளில் அனைத்திலும் போக்குவரத்து நெரிசலான அதிக அளவில் காணப்படுகிறது. தொடர்ந்து வைகாற்றில் அதிக அளவில் தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் பாதுகாப்பை கருதி ஆற்றில் இறங்கி குளிக்கவோ கால்நடைகளை மேய்க்கவோ கூடாது எனவும் அதிக அளவில் தண்ணீர் செல்லும் தடுப்பணை உள்ளிட்ட பகுதிகளில் செல்பி எடுப்பது மொபைல்களில் வீடியோ எடுப்பது போன்ற பல்வேறு செயலில் ஈடுபடக்கூடாது என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் ஒலிபெருக்கியின் மூலமாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ஏன்னா மதுரை வைகாற்று 2 கரையோர பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சாலைகள் தற்போது போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து அங்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி கார்த்திக்.